ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். வீண் விமர்சனங்களையும் தேவையில்லாத அவமானங்களையும் நீ சுமக்க தவறினால் நீ நிச்சயமாக வெற்றியாளனாக மாற முடியாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நம்ம மேலே நல்ல விமர்சனங்களும் வரும், அதிகமாக மன உளைச்சல் தரக்கூடிய வீண் விமர்சனங்கள் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வீண் விமர்சனங்களை நீங்கள் தூர தள்ளி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு எது தேவை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். உடனே அந்த இடத்துலேருந்து மியூட் ஆகி வேறு இடத்துக்கு போக முடியாது. நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். அந்த விமர்சனம் நமக்காக வைக்கப்பட்டதா, நம்முடைய தவறை சுட்டி காட்பதற்காக வைக்கப்பட்டதா, இல்லை அவங்க தப்பிக்கிறதுக்காக வைக்கப்பட்டதா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ அது நமக்காக வைக்கப்பட்டது, நம்ம மேலே நம்மளுடைய மனசாட்சிக்கே தெரியும். நம்ம மேலே வச்ச அந்த விமர்சனம் சரியானது தவறானது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மேலே வச்ச அந்த வீண் விமர்சனம் சரியானது அப்படின்னா நம்மளை திருத்திக்கிட்டு ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த விமர்சனம் வராமல் உங்களை பாதுகாத்துக்குங்க. ஒருவேளை அது தவறானது அப்படின்னா இந்த விமர்சனத்தை நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணிடாதீங்க, லைட்டாக வச்சுக்கோங்க. இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வாழ்க்கையில் இந்த விமர்சனமே நம்ம மேலே வரவே கூடாது, இந்த பழியை நம்ம மேலே வரவே கூடாது, இந்த அவமானமே நம்ம வாழ்க்கையில் நடக்கவே கூடாதுன்னா நமக்கான முன்னேற்றம் என்ன, நம்ம மேலே அந்த வீண் விமர்சனமோ இல்லை பழி வாங்கக்கூடிய எண்ணமோ வச்சுருக்கவங்க நம்மளை விட மேலே இருக்கனால தான் அந்த வீண் விமர்சனங்களை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் மேலே உயருங்க. அவங்களோட உயரத்துக்கு ஈக்குவலாக இல்லை, அவங்க தொட முடியாத உயரத்துக்கு சிகரத்தை நோக்கி உயருங்க. ஆனால் நமக்கு கீழே இருக்காங்கல்ல, நம்மளை பற்றி பொறாமையில் பேசுவாங்களே, அது நமக்கே தெரியும். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. ஸோ எந்த சூழ்நிலையும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் பேசவே பேசாதீங்க. ஸோ உங்களை எது மோட்டிவேட் பண்ணுமோ அதை மட்டும் யோசிங்க. நல்ல நல்ல தலைவர்களோட வெறும் பாட புத்தகங்கள் டிஎன்பிசி புத்தகத்தோடு இருக்காமல் நல்ல தலைவரோட புத்தகங்கள், அவங்க கஷ்டப்பட்டு வந்த நிறைய விஷயங்களை நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்கள விட நம்ம ஒரு நல்ல நிலமையில தான் இருப்போம். ஸோ அதனால் இந்த வீண் விமர்சனத்தையும் அவமானத்தையும் உங்களுடைய தடைக்கல்லாம் நினைக்காம உங்களுடைய சிகரத்தை நோக்கிய படிகளாக நினச்சி அதை மிதித்து முன்னேறிட்டு போங்க. உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வெற்றி, அவங்க இன்றைக்கி பேசின அந்த வார்த்தைகள், அவங்க எல்லாருமே பேசின அந்த வார்த்தைகள் உங்களுடைய பிற்காலத்தில் இது எல்லாமே படிக்கட்டாக மாறி அதில் மிதித்து நீங்கள் மேலே ஏறி போங்க. அதனால் எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் அதை நினச்சி யோசிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வேறு ஏதாவது நல்ல விஷயங்களை நினைங்க. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி நம்ம வந்துகிட்ருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசு உடஞ்சி போகாமல் கண்டிப்பாக இதிலேருந்து வெளியில் நல்ல வழியை தேர்ந்தெடுத்து ரொம்ப சீக்கிரமாக இதிலேருந்து வெளியில் டைவர்ட் ஆகி நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஸோ நல்லபடியாக அவங்கள விட மேலேனா அவங்கள விட உயரத்துக்கு இல்லை, ஸோ தொட முடியாத இடத்துல நிற்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வரலைன்னா நம்ம இருக்க இடத்துல இருந்துருவோம். கண்டிப்பாக வென்று காட்டுவோம். ஜெயிப்போம். வாத்தோலா.